நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ட்ரிபிள் ஃபைவ் ஆந்திரா ஸ்டைலு, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு. இது ஆந்திரா ஸ்டைல்லே இது பண்ணுறேன். நான் இப்போது 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூனு பெப்பர் தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, தயிர் 1 ஸ்பூன் போட்டு இது நல்லா கலந்து விட்டுருந்தாங்க. இது நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அதே மாதிரில வந்து சின்ன சின்ன பீஸாக இப்போ கட் பண்ணி நான் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுறேங்க. 1 முட்டை, நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. கடாயை காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். சிக்கனு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுல இது பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இது ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் ஒவ்வொன்றா தூக்கி போட்டுக்கலாம்ப்பா. ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெண்ணெய் இல்லை 2 ஸ்பூன் வெண்ணெய், கார்லிக் நல்லா 2 ஸ்பூன் கார்லிக் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 8 பச்சை மிளகாய் நீல வாக்கில் 2 கட் பண்ணி இதில் போட்டு நல்லா இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரி விட்டுருந்தாங்க. கூடவே கறிப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஸ்பூனு சில்லி பவுடர், 1 ஸ்பூனு தனியாத்தூள், சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன், 3 ஸ்பூனு தயிர் போட்டு நல்லா கலந்துடலாங்க. டார்க் சோயா சாஸ் நல்லா இது நல்லா திக்னஸ் ஆகட்டுங்க. இப்போ நல்லா திக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் நான் நல்லா கலர் இல்லாமல் இதில் கறிப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இருந்தால் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ட்ரிபிள் ஃபைவ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 555 ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. ஆந்திரா ஸ்டைல் இது. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.